Here I am to worship, here I am to bow down. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்குரிய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் எவீருவின் விசுவாசம். இந்த தலைப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாய் யாரும் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தை நாங்கள் முற்றிலும் முழுவதுமாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன், நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரவும், ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனே, உம்முடைய ஆவியானவரின் துணையை நீர் எங்களுக்கு தந்து, ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுத்து, இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கென்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவும், உம்முடைய இரண்டாம் வருகையிலே நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாங்களும் பிரவேசிக்க தேவன், நீர் எங்களுடைய கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்தி நேரான பாதையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ உதவி செய்யுமாறு எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். எவீருவின் விசுவாசம். புதிய ஏற்பாட்டிலே எவீரு என்ற மனிதனை குறித்து நாம் படித்திருக்கலாம். இந்த நாளிலும் கூட அந்த எவீரு என்ற மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான விசுவாச பாடம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எவீருவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே மார்க் மற்றும் லூக்கா ஆகிய 2 புஸ்தகத்திலும் அந்த மனுஷனுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த எவீரு என்ற மனுஷன் தேவனை தேடி எதற்காக சென்றான், தேவனை தேடி சென்ற இடத்திலே அவன் சந்தித்த சூழ்நிலைகள் என்ன, அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அந்த நேரத்தை எவீரு எப்படி கடந்து வந்தான், அந்த போராட்டம் நிறைந்த நேரத்தில் எவீருவுடைய மனதில் உதித்த சந்தேகங்கள், கேள்விகள், தாமதத்தின் காரணங்கள், அவனுடைய விசுவாசத்திற்கு வந்த சோதனைகள், முடிவில் அந்த மனிதனுடைய விசுவாசம் ஜெயித்ததா அல்லது அந்த விசுவாசத்தின் சோதனையிலே இந்த எவீரு என்ற மனிதன் விழுந்து போனானா என்ற காரியத்தை நாம் வேதத்திலிருந்து இந்த தினத்திலே தியானிக்க இருக்கிறோம். இந்த எவீரு குறித்து படிக்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 41வது வசனம் முதலாக அந்த மனிதனை குறித்து பேசுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 41வது வசனத்திலே அந்த மனிதனை குறித்து நான் பார்ப்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இந்த எவீருவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எவீரு தன்னுடைய மகள் 12 வயதாகிய தன்னுடைய மகள் பலவீனமாக இருக்கிறது நிமித்தமாக, மரண அவஸ்தை படுகிறது நிமித்தமாக அந்த மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாரை நோக்கி போறாரு? இயேசுவானவரை நோக்கி இந்த எவீரு செல்லுகிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த எவீரு இயேசுவானவரை பார்த்த உடனே அவர் செய்த காரியம் என்னவென்றால், இந்த 41வது வசனம் அழகாக சொல்கிறது, இயேசுவின் பாதத்தில் விழுந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். இந்த எவீரு யாருன்னு நம்ம பார்க்கும்போது ஜெப ஆலய தலைவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அதே வசனம் நமக்கு சுட்டி காட்டுது. ஜெப ஆலய தலைவன்னா அவனுக்கு நிச்சயமாக ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை அந்த சமூகத்தில் நிச்சயமாக அந்த மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் இயேசுவானவர் பல நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் விழுகிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னவா இருக்கிறான்? தேவைக்குரிய ஒரு மகனாக இருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்படுது, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவனுடைய மனசு போராடி கொண்டிருக்குது. இதை யாரால் எனக்கு தர முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வருகிறதற்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரால முடியும்னு யோசிக்கும் போது இயேசுவானவர் மாத்திரம்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு இயேசுவின் பாதத்தில் இந்த எவீரு விழுந்ததை நம்மால் காண முடியுது. இந்த எவீருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு தேவைகளும் ஒவ்வொரு போராட்டங்களும் வரும் பொழுது அவன் யாரை நோக்கி ஓடுகிறான் என்பதை நாம் முதலாவது யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்குது. ஒவ்வொரு தேவைகளையும் நம்ம சந்திக்கும் போது அந்த தேவையை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா முடியாத என்ற கேள்விகள் எழும்பொழுது எனக்கு வேற ஒரு துணை வேண்டும் நம்ம யோசிக்கும் போது நம்ம யாரை நோக்கி ஓடுறோம்? இந்த எவீரு என்னுடைய சொந்த பலத்தினாலோ அல்லது இங்க இருக்கிற மற்ற மருத்துவர்களாலோ என்னுடைய மகளுக்கு விடுதலை தர முடியாது, ஆனால் இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார், எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார், எல்லாருக்கும் பலத்தை கொடுக்கிறாரு. அதனால் அவர் நினைத்தால், இயேசுவானவர் நினைத்தால் என்னுடைய மகளுக்கு பூரண விடுதலையும் பூரண ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த எவீருக்குள்ள எழுந்துச்சு.
அந்த எண்ணத்தின் நிமித்தமாக எவர் எந்த சூழ்நிலையும் பார்க்கல. நூற்றுக்கணக்கான பேர் இயேசுவானவருக்கு முன்பாக கூடி நின்றாலும் பரவாயில்ல, எனக்கு என் மகளோட ஜீவன் முக்கியம், ஆனா அதற்காக நான் இயேசுவானவரை முழுசா விசுவாசிக்கிறேன். அதனால் தன்னை இயேசுவுக்கு முன்பாக எவர் என்ன செஞ்சான்? தாழ்த்தினான். தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய தேவையை தேவன் சந்திக்குமாறு எவ்விரு இயேசுவினிடத்துல மன்றாடினதை நம்மால் காண முடிகிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு தேவன் வரும்பொழுது யாராவது அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அந்த தேவைக்காக நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு, தேவனே நீர் என்னோட தேவையை பூர்த்தி செய்யுங்க, என்னுடைய சூழ்நிலைகள் இவ்வளவு நெருக்கடி நிறைந்ததாக இருக்குது, இதுக்கு யாராலுமே ஒரு விடுதலை கொடுக்க முடியாது, யாராலையும் இதிலிருந்து விடுபடுகிறதுக்கு வழிகாட்ட முடியாது, நீர் மாத்திரமே அதற்கான விடுதலையையும் அதற்கான வழிகாட்டுதலையும் எனக்கு கொடுக்க முடியும், அதனால் நீர் எனக்கு விடுதலை தாங்கன்ட்டு நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு அவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? இந்த எவ்விரு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு அவருடைய உதவிக்காக காத்திருந்த ஒரு மனுஷன். இதே போல வேதத்தில் அழகான வசனங்கள் கூறுது. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 11:28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தை யார் சொன்னதுன்னு பார்க்கும்போது இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை. யார் யாருக்கு வருத்தம் இருக்குதோ, யார் யாருடைய பாரங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதோ, நீங்க எல்லாரும் யார்கிட்ட வாங்க? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இன்னைக்கு நம்முடைய தேவன் இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஆனால் இளைப்பாறுதலுக்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது மனிதனை நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு வழி தேவன் மாத்திரம்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் ஒரு அருமையான வார்த்தையை கூறும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாம உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. சோஸ்திரத்தோடும் ஜபத்தினாலும் தேவனுக்கு நம்மளுடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருது. இதே போல நூற்றுக்கணக்கான வசனங்களை நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் இன்று அளவும் எல்லாம் தெரிந்ததுக்கு பிற்பாடும் நான் என்னுடைய தேவைன்னு வரும்பொழுது தேவனை நோக்கி ஓடுறேனா அப்படிங்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், முதலாவது காரியம், இந்த எவ்விருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு போராட்டம் என்பது உங்களால் சகிக்க முடியாததாக இருக்கும் பொழுது, ஒரு சூழ்நிலை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது சீக்கிரமாக ஓடி வந்து யார்கிட்ட வந்துருங்க? என்கிட்ட வந்துருங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு சுகமளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அநேக முறை அநேக வசனங்களின் நிமித்தமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்மால் காண முடிகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் அருமையாக ஒரு காரியத்தை கூறும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை விசாரிக்கிறவர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவர் எப்படி ஏற்பட்ட குணத்தோடு இருக்கிறார்னா, எனக்கு என்ன தீங்கு வந்தாலும் அதை அவர் என்ன செய்றாரு? வருத்தத்தோட அந்த தீங்கை என்னை விட்டு நீக்கி போடுகிறதற்கு வாஞ்சை உள்ளவராக காத்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவர். எனக்கு என்ன நல்லது கெட்டதுனாலும் எனக்கான காரியங்கள்ல முதலாவது பங்காக இருக்கிறவர் யார் தான்? என் தேவன் தான். அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த எவ்விரு தன்னுடைய கவலையை தூக்கி கொண்டு யாருக்கு நேராக ஓடினான் என்று பார்க்கும் பொழுது இயேசுவானவருக்கு நேராக ஓடி இயேசுனுடைய பாதத்தில் தன்னுடைய கவலைகளை இறக்கி வைத்ததை நம்மால் காண முடியும். அவ்வளோ பேர் வீட்டில இருந்து அந்த மகள் குணப்பெற்ற மாட்டாளா என்ற வாஞ்சையோடு காத்து கொண்டிருந்தாங்க. எவ்விருவினுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வீட்டில இருந்து அந்த மகளுக்கு என்ன நடக்க போதோ என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த மனுஷன், நான் இயேசுவானவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக ஓடி வந்துட்டார். நேரா வந்து அவருடைய பாதத்தில் தன்னுடைய பாடுகளை அர்ப்பணித்து, தன்னுடைய பாடுகளை தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனிடத்தில் அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நீர் என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உம்முடைய கைகள் என்னுடைய மகளை தொட்டுச்சுன்னா அவள் என்ன ஆயிடுவா? குணமாயிருவா. எவ்விருவின் இடத்தில் இருந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படுகிறதா? எவ்விருவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால்,
எவீரு இயேசு கிறிஸ்துவினிடம் சென்று தன்னுடைய பாடுகளை முற்றிலுமாக அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து அவரால் தன்னுடைய குழந்தைக்கு விடுதலை கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு இயேசுவானவரோடு காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வேறுபட்ட ஒரு காரியம் அங்கே அரங்கேறுகிறதை நம்மால் காண முடியும். இயேசுவானவர் எவீருவினுடனே நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி புறப்படும் பொழுது அங்கே இரண்டாவது இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி இயேசுவானவருடைய ஆடையை தொட்டது நிமித்தமாக இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீக்கு விடுதலையை கொடுத்ததும் அந்த ஸ்திரீ யார் என்று இயேசுவானவர் விசாரித்ததும் அந்த ஸ்திரீ இயேசுவானவருக்கு முன் வந்து தன்னை தாழ்த்தி தான் தான் தொட்டேன் என்று ஒப்புக்கொண்டு இயேசுவானவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ என்று அந்த ஸ்திரீயை குறித்து இயேசுவானவர் சொன்ன ஒரு சம்பவம் அந்த இடத்துல நிறைவேறினதை நாம் காண முடியும். எவீரு தன்னுடைய மகள் மரணப்படுக்கையா இருக்கிறதை கண்டு அவருடைய மரணம் அவளை நெருங்கிவிடக் கூடாது என்ற பயம் நிறைந்தவனாக இயேசுவுக்கு நேராக ஓடி வந்தான். இயேசுவானவர் அவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து அவனுடைய வீட்டுக்கு புறப்படும் வேளையிலே ஜனக்கூட்டம் நிறைந்த அந்த சூழ்நிலையில் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு காரியமானது அரங்கேறுகிறது. எவீருவினுடைய மனசுல எவ்வளவு போராட்டம் அந்த நேரத்தில் இருந்திருக்கும். நான் என்னுடைய மகளுக்காக இந்த இடத்துக்கு ஓடி வந்தேனே, இயேசுவானவர் நேரா என்னுடைய வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா என் மகள் சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாளே. இயேசுவானவர் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய மகளுக்கான ஜீவன் பிரிந்து போய்கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாரம் இந்த எவீருடைய மனசுல வந்திருக்கும் நிச்சயமா. ஆனா அனைத்து சூழ்நிலையின் மத்தியிலும் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எவீரு இயேசுவின் அருகிலே அமைதியோடு காத்திருந்தான். இவ்வளவு சம்பவங்கள் அங்கு அரங்கேறும் பொழுது எவீரு எந்த அவசரப்பட்டு வார்த்தைகளை கூறினார் என்று நாம் வேதத்தில் எதுவுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, நான் என்னுடைய வீட்டின் மனிதர்களுக்காக ஒரு சுதந்திரத்துக்காக நான் தேவனை நோக்கி போயிருக்கிறேன், தேவன் வேறு ஒரு காரியத்திலே தன்னை தாமதப்படுத்தி விட்டார் என்றால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்கல அப்படிங்கும்போது தேவன் மேல எவ்வளவு கோபம், எவ்வளவு வெறுப்பு. இந்த எவீருவினுடைய மகள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறுங்கிறதுக்கு எப்படியும் சில நிமிடங்கள் ஆயிருக்கும், கொஞ்சம் நேரங்கள் ஆயிருக்கும். ஆனா அந்த நேரம் முழுவதும் இந்த எவீரு என்ற மனுஷன் இயேசுவின் பக்கத்தில் அமைதியோடு காத்துக்கொண்டே இருந்தான். அவனோட காத்திருப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் முற்றிலுமாக தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக நம்மால் காண முடியும். வேதம் சொல்கிறது சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம எவ்வளவு பாரம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவருடைய கைகளில் நம்முடைய பாரத்தை ஒப்பு கொடுத்து அவருக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் என்ன செய்றாரா, என்னுடைய இருதயத்தை திடப்படுத்துவார். என் காத்திருப்பின் நாட்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி என் இருதயம் உடைந்து போகாதபடி, என்னுடைய விசுவாசம் உடைந்து போகாதபடி தேவன் நாம் உண்மையான காத்திருப்புக்கு நம்மை திடப்படுத்தக்கூடியவராக இருக்கிறதை நம்மால் காண முடியும். சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொடுத்து சொல்ற வார்த்தை இல்ல, தனக்கு தானே நம்ம சொல்லிக் கூட வேண்டிய ஒரு வார்த்தை. என் ஆத்மாவே தேவனை நோக்கி காத்திரு, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளுடைய காத்திருப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உண்மையாகவே நாம் தேவனுக்கு முன்பாக சென்று நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் நம்முடைய பாடுகளை ஒப்பு கொடுத்து அவருக்காக நாம் உண்மையுள்ளவர்களாக காத்திருக்கும் போது முதல்ல என்ன பார்த்தோம், அவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இரண்டாவது வேதம் சொல்கிறது நான் நம்புகிறது அவராலே ஆகும். நிச்சயமாக கடவுள் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் வசனம் 13 முதல் 15 வரை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வாழ்க்கை தான். தேவன் ஆபிரகாமை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். நிச்சயமாகவே உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கோடிக்கணக்கான ஜனக்கூட்டமாக நீ என்ன செய்வ, நிச்சயமாக பெருகுவ அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமை குறித்து தேவன் கூறினார். அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறுகிறதற்கு ஆபிரகாம் எந்த அவசரமும் காட்டல. அவன் பொறுமையாய் காத்திருந்தான் என்று வேதமே கூறுகிறது. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இன்னைக்கு நம்மளுடைய காத்திருப்பு எவ்வளவு பொறுமை நிறைந்ததா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம என்ன செய்யறோம், ஜெபம் பண்ணும் போதே இந்த நாளுக்குள்ள எனக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ஜெபிக்கிறோம். நமக்குன்னே ஒரு எல்லையை நிர்ணயிச்சுக்கிட்டு இந்த எல்லைக்குள்ளாக என்ன செஞ்சிடும், இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ஜெபிக்கிறோம். நாம் குறித்த அந்த நாளில் அது நமக்கு நடக்கல அப்படிங்கும்போது அதை விட்டு வேறு காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கடந்து போயிடுறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான், நீ என்ன விசுவாசிச்சு என்னுடைய பாதத்துல ஒவ்வொரு தேவைகளையும் வந்து சமர்ப்பிக்கும் போது நான் உன்னுடைய விசுவாசத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உன்னுடைய காத்திருப்புக்கு தக்க பலன், உன்னுடைய உண்மையான விசுவாசம் காத்திருப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை என்ன செய்யும், வந்து சேரும். இந்த எவிரு தன்னுடைய மகளுக்காக உண்மையுள்ள விசுவாசத்தோடு இயேசுவானவர் அருகிலே காத்துக்கொண்டே இருந்தான். மூன்றாவது காரியம், இந்த எவிரை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவனை தாக்கிய ஒரு ஏமாற்றத்தை நம்மால் காண முடியும். எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை இந்த எவிரு சந்தித்தான் என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்திலே வந்தான். நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய மகளுக்காக இயேசுவின் பாதத்தில் அவன் விழுந்தான். நேரம் அவ்வளவு கடந்து செல்லும் பொழுது இயேசுவை விசுவாசித்து அவர் அருகிலே காத்துக்கொண்டே இருந்தான். அந்த மனுஷனுக்கு வந்த ஒரு செய்தி என்னன்னு பார்க்கும் பொழுது, லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஜெபாலய தலைவனாகிய எவிருவினுடைய விசுவாசம் ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. என்ன அப்படிங்கும்போது, இயேசுவானவர் நிச்சயமாக என் கூட வருவார், அவர் என்னுடைய மகளை தொடுவார், என் மகள் பூரண குணம் பெற்று இந்த உலகத்தில் ஜீவனுள்ளவனாக காணப்படுவாள் என்ற விசுவாசம் இந்த எவிருடைய இருதயத்தில் இருந்துச்சு. ஆனால் அந்த விசுவாசம் உடைந்து சுக்குநூறாக போகும் வண்ணமாக எவிருக்கு ஒரு செய்தி வருது. என்ன அப்படிங்கன்னா, என்னுடைய மகள் இறந்துட்டான், உம்முடைய மகள் மரித்து போனால் இயேசுவானவரை நீங்க என்ன செய்ய வேண்டாம், போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க வந்துருங்க. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தா, நம்ம யாராகிலும் அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா, இயேசுவானவர் இவ்வளவு தாமதம் செய்ததை குறித்து அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம், தேவையில்லாத வார்த்தைகளை நிச்சயமா பேசியிருப்போம். நான் முதல்ல வந்து உங்களை கூப்பிட்டேனே, நீங்க அப்பவே வந்திருந்தீங்க அப்படின்னா என்னுடைய மகள் ஜீவன் உள்ளவனா இருந்திருப்பாளே. நீங்க இந்த நெருக்கடிக்குள்ள, இந்த கூட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு யார் என்ன தொட்டது, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு, அந்த பெண்மணி யார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தது எவ்வளவு ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்ட்டு நம்ம நிச்சயமா என்ன செஞ்சிருப்போம், சண்டை போட்டிருப்போம். ஆனால் இந்த எவிரு எந்த ஒரு வார்த்தையும் தேவனுக்கு விரோதமாக பேசினதை நம்மால் காணவே முடியாது. எவிரு அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடும், தன்னுடைய மகள் இறந்து போனால் என்றதை அறிந்ததுக்கு பிற்பாடும், எவிருவினுடைய இருதயத்தில் தன்னுடைய விசுவாசம் பலப்படும் வண்ணமாக அங்க நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவானவர் அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்தினதை எவிரு அருகிலிருந்து கண்ட ஒரு மனுஷன். அந்த அற்புதமோ அந்த அடையாளமோ எவிருவுக்குள்ள இன்னும் அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க உதவி செஞ்சு. இன்னைக்கு நாம் நம்பியிருக்கிற எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது, நாம் கடந்த காலத்திலே நமக்கு முன்பான நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நினைத்து பார்த்தோம் என்றால் அந்த ஏமாற்றம் நமக்கு பெருசா இருக்காது. பரவாயில்ல, என் தேவன் பெரிய அற்புதங்களை எனக்கு செஞ்சிருக்கிறார், மீண்டுமாக எனக்கு இந்த காரியத்தை சீர்படுத்தி கொடுக்கிறதுக்கு அவராலே ஆகும் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். இந்த எவிரு தனக்கு முன்பாக நடந்த வேறொரு அற்புதத்தை கண்டிருந்தான். அவனுடைய விசுவாசம் உடைஞ்சு போகவே இல்லை.
நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாசம் நிறைந்த நாட்களில் நம்ம நடந்து போகும்போது நம்முடைய விசுவாசத்தை முற்றிலுமாக உடைத்து போடும் வண்ணமாக அநேக காரியங்களை, அநேக செய்திகளை நம்முடைய காதுகள் கேட்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும்பொழுதும் நாம் எந்த அளவு தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எவிரு அந்த நேரத்திலும் அமைதலுடனே காணப்பட்டான் என்பதை வேதத்தில் நம்மளால் காண முடியும். யோவான் 11வது அதிகாரம் வசனம் 5, 6 வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6வது வசனம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரன் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இது யாரை குறித்த ஒரு காரியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மார்த்தாள் மரியாள் என்பவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அந்த சகோதரனுடைய பேர் என்ன? லாசரு. இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள் இவர்கள் அனைவரையும் இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாசருவை இயேசுவானவர் அநேகமாக சிநேகித்தார். ஆனால் அந்த லாசரு சுகவீனமாய் இருக்கிறான் என்ற செய்தி இயேசுவானவருடைய காதுக்கு வரும்போது அவர் உடனே புறப்பட்டு போனார்னு பார்த்தோம்னா இல்லை. செய்தி தன்னுடைய காதுக்கு வந்ததுக்கு பிற்பாடும் 2 நாள் கழித்து தான் அவர் புறப்படுகிறத நம்மால் காண முடியும். இந்த எவிரு என்ற மனுஷன் தன்னுடைய மகளுக்காக தேவனுடைய பாதத்தில் வந்து விழுந்த நேரத்தில் தேவன் இங்கிருந்து புறப்பட்டாலும், இயேசுவானவர் அந்த கூட்டத்தின் மத்தியிலே எவிருவினுடனே புறப்பட்டாலும் தான் தாமதிக்கிறார் என்பதை இயேசுவானவர் அறிந்திருந்தார். இந்த சூழ்நிலைகள், இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது தாமதமாகிறது, எவிருவினுடைய மகளுடைய ஜீவன் பிரிகிறது என்பதை இயேசுவானவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனா எதுக்காக இயேசுவானவர் அந்த நேரத்தில் தன்னை வேகப்படுத்திக் கொள்ளல? அவ்வளவு காரியம் தெரிந்ததுக்கு பிற்பாடும் இயேசுவானவர் எதற்காக தன்னை தாமதப்படுத்தினார்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்திக்கும் போதும் அந்த இழப்பு இயேசுவானவர் கண்களுக்கு மறைவாகலாம் நடக்கல. நிச்சயமா அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பார்த்ததுக்கு பிற்பாடும் ஏன் இதை என்னோட வாழ்க்கையில் அனுமதிச்சார்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு வருகிறதற்கு தேவன் அனுமதித்தார் என்ற கேள்விகள் நம்மளுடைய இருதயத்தில் தோன்றும். ஆனா அதற்கு பதில் தேவனிடத்தில் இருக்குது. இங்க நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லி 4வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார் என்றார். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் தாமதித்தார். ஆனால் அவருடைய தாமதத்தின் நோக்கம், அந்த தாமதத்தின் காரணம் என்ன அப்படின்னா, பரவாயில்ல தாமதமானாலும் தேவனுடைய நாமம் அங்க என்ன செய்ய போகுது? மகிமைப்பட போகுது. லாசரு மரித்து போவான் என்பதை அறிந்ததுக்கு பிற்பாடும் தேவன் தாமதித்தார். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. எவிருவினுடைய மகள் தாமதம் செய்கிற ஒவ்வொரு நிமிடத்திலும் அவருடைய ஜீவன் பிரிகிறது என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக அந்த காரியம் அங்க என்ன செஞ்சு நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக தாமதிக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு தேவைக்காக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் சென்று மன்றாடுகிற குணம் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் அந்த மன்றாட்டின் பதில் இன்றளவும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா தேவன் தாமதிக்கிறார். ஆனால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அந்த காரியம் நடக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இந்த எவிரு தேவன் தாமதித்ததை தன் கண் முன்பாக கண்டுகொண்டே இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயம் நிச்சயமாக தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்பதை உணர்ந்த ஒரு இருதயமாக இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? தேவனுடைய தாமதத்தை புரிந்து கொள்கிற ஒரு இருதயமாக நம்மளுடைய இருதயம் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது காரியமாக எவிருவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த எவிரு இப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய விசுவாசம் உடைந்து போகத்தக்க ஒரு செய்தியை கேட்டதுக்கு பிற்பாடு அவனுடைய மனதின் வலியையும் வேதனையையும் புரிந்து கொண்ட இயேசுவானவர் எவிருவை கண்டு அவனுக்காக ஒரு காரியம் சொல்றார். எவிருவை நோக்கி இயேசு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனத்தை பார்ப்போமே. லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார்.
இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எவீரு தன்னுடைய மகள் மரித்து போனாள் என்ற துக்க செய்தியை கேட்ட உடனே அங்க பக்கத்துல இன்னொன்று யார் இருக்கிறா? இயேசுவானவர் இருக்கிறார். இயேசுவானவர் இந்த எவீருவை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இன்னைக்கு நமக்கும் இயேசுவானவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க பயப்படாதீங்க. காலம் தாமதமாகிறதா? நீங்க நினைச்ச நாட்கள் கடந்து போயிருச்சா? கவலைப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனா இரு. நீ விசுவாசம் உள்ளவனாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான ரட்சிப்பு, உனக்கான தேவைகள் சந்திக்கப்படும் அப்படிங்கிறத தேவன் சொல்றார். எவீருவினுடைய விசுவாசம் உடைந்து போகக்கூடிய ஒரு துக்க செய்தி எவீருவினுடைய காதுல தொனிக்கும் பொழுது, அவன் எதற்காக தேவனை நோக்கி ஓடி வந்தானோ, எதற்காக தன்னை தாழ்த்தி இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்தானோ, அந்த காரியம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. தன்னுடைய மகள் மரணித்து விடக்கூடாது என்பதற்காக இயேசுவை தேடி ஓடி வந்தான். ஆனால் அவன் காதில் விழுந்த செய்தி என்ன அப்படின்னா, உன் மகள் மரித்து போனாள். ஆனாலும் அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் மன ரீதியாக பாதிக்கப்படும் போது, தன்னுடைய குழந்தைகள் வியாகுலப்படும் போது, வேதனைப்படும் போது, இயேசுவானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதலின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இயேசுவானவர் எவீருவை நோக்கி சொன்னது ஒரே ஒரு காரியம் தான், நீ பயப்படாத, விசுவாசமா இரு. நீ பயப்படாத, விசுவாசமாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது தேவன் நமக்கும் சொல்கிற ஆறுதலின் வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. நீ எதை குறிச்சும் பயப்படாத, உன் விசுவாசத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கோ, காத்துக்கோ. உன் விசுவாசம் உன்கிட்ட உண்மையுள்ளதாக இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக ரட்சிப்பு உண்டு. நீ தேடி வந்த காரியம் நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். மார்க் 9வது அதிகாரம் 23 மற்றும் 24 வசனத்தை பார்ப்போம். மார்க் 9வது அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இது வேற ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கலாம். ஒரு குழந்தையின் தகப்பன் இயேசு இடத்துல போய், என் மக அசுத்த ஆவி பிடித்து காணப்படுகிறாள், அவளை எப்படியாவது நீ ரட்சித்து காட்டுங்க, எனக்கு எப்படியாவது என் மகளை காப்பாற்றி தாங்க அப்படிங்கிற ஒரு வியாகுலத்தோடு இயேசுவின் பாதத்தில் தன்னுடைய கஷ்டங்களை இந்த மனுஷன் என்ன செய்றார்? கொட்டுகிறார். அப்பொழுது இயேசுவானவர் அந்த மகனை கண்டு சொன்னது, நீ விசுவாசித்தால் ஆகும், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை இயேசுவானவர் சொல்றார். இன்னைக்கு நமக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், நீ இன்னும் விசுவாசிக்கிறியா? நீ நினைத்த காரியம் நடக்கவே நடக்காதுன்னு இந்த உலகம் சொல்லிட்டு அதனால நீ மனம் முடிஞ்சு போயிடாத, இன்னும் என் மேல விசுவாசம் உள்ளவனா இரு, நான் அதை நடப்பித்து காட்டுகிறேன். இந்த எவீருவை குறித்து சொன்ன வார்த்தைகள், எவீரு இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டதுக்கு பிற்பாடு மீண்டுமாக விசுவாசம் உள்ளவனா இருந்தான். இதே சம்பவம் மீண்டுமாக நம்ம யோவான் புத்தகத்தில் பார்க்கலாம். அந்த மரித்து போன இயேசுவினுடைய சிநேகிதன் லாசரு ஏற்கனவே சுகவீனமாக இருக்கிறான் என்பதை அறிந்ததுக்கு பிற்பாடும் இயேசுவானவர் 2 நாள் தாமதமாக புறப்பட்டார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. லாசரு மரித்து போனான் என்ற செய்தி இயேசுவானவருக்கு வந்ததுக்கு பிற்பாடு இவர் நேரா அங்க போறாரு, லாசருவினுடைய ஊருக்கு கடந்து செல்கிறது நம்மால் காண முடியும். யோவான் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 26வது வசனம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, லாசருவின் சகோதரி இடத்துல தேவன் இந்த கேள்வியை கேட்கிறார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். உடனே லாசருவினுடைய சகோதரி என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு பிற்பாடு லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு தன்னை அழைத்து கொண்டு போக சொல்றார். அங்க போனதுக்கு பிற்பாடு இயேசுவானவர் செய்யற காரியம் என்னன்னு பார்த்தோம்னா 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த லாசரு மரணித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த குகையின் பக்கத்துல போய், அந்த கல்லறையின் பக்கத்துல போய், அந்த கல்லறையின் கல்லை என்ன செய்ய சொன்னாரு? புரட்டி போடுங்க. அப்படி சொன்ன உடனே லாசருவனுடைய சகோதரி என்ன சொல்றாங்க? அவன் ஏற்கனவே மரிச்சிட்டானே, அவனை கொண்டு நாங்க அடக்கம் பண்ணியாச்சே. 39வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். எல்லாம் முடிஞ்சு போச்சே, நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பணுமே, உம்முடைய சிநேகிதன் மரண படுக்கையில் இருக்கிறான், அவன் பலவீனமா இருக்கிறான் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் உம்மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமாக நீர் வந்து அவனை குணப்படுத்துவீர் என்ற காரியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு சொல்லி அனுப்பணுமே. ஆனா இவ்வளவு தாமதம் ஆயிருச்சே, இப்பொழுது அவன் மரணித்து அவனை அடக்கம் செய்து கல்லறையில் வைத்தாச்சு, இப்ப 4 நாட்கள் ஆயிற்று, இப்பொழுது நாருமே, இப்ப போய் அந்த கல்லறையின் கதவை எடுத்து போட சொல்றீங்களே. அப்ப தேவன் அவனுடைய சகோதரியை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு நமக்கு தேவன் சொல்ற வார்த்தையும் இதே வார்த்தை தான். நீங்க நம்பி காத்திருந்த ஒரு காரியம் நடக்கவே நடக்காதுன்னு இந்த உலகமே உங்களுக்கு முன்பாக வந்து சொன்னாலும் சரி, உங்களுடைய நம்பிக்கை அவ்வளவு சுக்குநூறாக உடைந்து போகிற ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் சரி, தேவன் நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்களுக்கு சொல்லலையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்ற கேள்வியை நம்மள்ட்ட கேட்கிறார். அவர் நமக்கு 1000 முறை சொல்லியிருக்கார். நம்ம பூரண விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமா இருக்குது. இந்த எவீரு என்ற மனுஷனையும் தேவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ விசுவாசமா இரு, நீ நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை உன் மகளை நிச்சயமாக ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும். உன்னுடைய விசுவாசம் உண்மை உள்ளதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவள் ரட்சிக்கப்படுவாள் என்ற வார்த்தையை இயேசுவானவர் எவீருவினிடத்திலே கூறினார். இந்த எவீரு விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அதே விசுவாசத்தோட இயேசுவானவர் தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து கொண்டு போகிறதை நம்மால் காண முடியும். லூக்கா 8வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 8வது அதிகாரம் 54வது வசனம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றாள். இந்த எவீருவினுடைய வீட்டுக்கு இயேசுவானவர் வந்ததுக்கு பிற்பாடு எவீருவினுடைய மகளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இந்த எவீரு என்ற ஒரு மனிதனுடைய விசுவாசம் யாருக்கு நேராக அவனை அழைத்து சென்றது? இயேசுவுக்கு நேராக. அதே விசுவாசம் இயேசுவுக்கு நேராக தன்னை தாழ்த்தும் மனமாக அவனை முற்படுத்தியது. அவன் தன்னை தாழ்த்தினான். அதே விசுவாசம் இயேசுவின் அருகில் அவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது நேரம் கடந்து சென்றாலும் அவனுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திட்டே இருந்துச்சு. அதே விசுவாசம் அவனுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வரும் பொழுது, அந்த விசுவாசத்திற்கு ஒரு இடையூறு வரும் பொழுது, ஒரு துர்ச்செய்தியை அவனுடைய செவிகள் கேட்கும் பொழுதும் அவன் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்ததை நம்மால் காண முடிகிறது. இயேசுவானவர் எவீருவை கண்டு, நீ இன்னும் விசுவாசி, உன்னுடைய மகள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவனுடைய விசுவாசம் கடுகளவும் குறைவுபடாமல் பூரணமாக இயேசுவின் மேல் இருந்ததை நம்மால் காண முடியும். அப்படிப்பட்ட பூரணமான விசுவாசத்தின் பரிசாக தன்னுடைய மகள் ஜீவனோடு எழும்புகிறதை எவீருவினுடைய கண்கள் கண்டது என்பதிலே நமக்கு கடுகளவும் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு ஏன் என்னால எதையும் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, என் விசுவாசம் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. இதுல ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த எவீருவினுடைய மகள் 12 வருடமான ஒரு சிறு குழந்தை. ஆனால் இயேசுவானவர் வரக்கூடிய அந்த வழியிலே தாமதமாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவங்க எத்தனை வருஷமாக அந்த பாடுகள் பட்டு கொண்டிருந்தாங்க அப்படின்னா, அதே 12 வருடம். சொல்லப்போனா இந்த எவீருவினுடைய மகள் எப்பொழுது பிறந்தாலோ அந்த நாளிலிருந்து இந்த ஸ்திரீ பெரும்பாடு உள்ளவளாக காணப்படுகிறார். தேவனுக்கு தெரியும் யாருக்கு எப்போ விடுதலை கொடுக்கணும்,
யாருக்கு எங்க விடுதலை கொடுக்கணும், எப்போ விடுதலை கொடுக்கணும், அதை சரியான நேரத்தில் அவர் செய்கிறதற்கு திராணி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாட்கள் தாமதமானாலும், நம்முடைய காத்திருப்பு அநேக நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும், அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே அந்த காத்திருப்பை அவர் வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டவர்களாக இன்னைக்கு நம்ம காணப்படுகிறோமா? இன்னைக்கு நம்மளுடைய காத்திருப்பு விசுவாசத்தோடு தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு காத்திருப்பா இருக்குதா? இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியத்துக்காக தேவனுக்கு முன்பாக நம்ம சென்று முறையிடுறோம் அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எவீரு தன்னுடைய மகளுக்காக போனா, இன்னைக்கு நம்ம எதுக்காக போறோம்? உண்மையிலே நம்முடைய சொந்த தேவைகளுக்காக போறோமா, அல்லது உலக பிரகாரமான ஒரு தேவைகளுக்காக போறோமா? ஆவிக்குரிய காரியத்துக்காக போறோமா, அல்லது அழிந்து போகிற காரியத்துக்காக தேவனை நோக்கி ஓடுறோமா? இன்னைக்கு நம்முடைய காத்திருப்பு ஒருவேளை அழிவுக்கு தேவையான ஒரு காத்திருப்பா இருந்துச்சு அப்படின்னா, நான் பெரிய பணக்காரனா ஆகணும், நான் பெரிய செல்வந்தனா ஆகணும், நான் மற்றவர்களை விட ஒரு அந்தஸ்து மிகுந்தவனாக மாறணும் அப்படிங்கிற ஒரு அழிவுக்குரிய ஒரு காத்திருப்பா இருந்துச்சுன்னா நம்மளால உண்மையிலேயே காத்திருக்க முடியாது. அந்த காத்திருப்பு நம்மளை தேவனுக்கு நேராக கொண்டு போகாது. உலக பிரகாரமான காத்திருப்பு ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தாது. உண்மையுள்ள ஒரு காத்திருப்பு, பிரயோஜனம் உள்ள ஒரு காத்திருப்பு. இந்த எவீருவின் விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நீங்க நம்ம கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன அப்படிங்கும் போது, முதல் காரியம், விசுவாசத்தோடு தேவனிடம் சென்று நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த எவீரு விசுவாசத்தோடு தேவனிடம் சென்று கேட்டான். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தோடு காத்திருக்கணும். இந்த எவீரு என்ற மனுஷன் விசுவாசத்தோடு எவ்வளவு நேரம் தாமதமானாலும் காத்திருந்தான். மூன்றாவது காரியம், விசுவாசத்தோடு சோதனைகளை சகிக்க வேண்டும். இந்த எவீரு விசுவாசத்தோடு தேவன் அருகிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை என்ன அப்படின்னா, உன் காத்திருப்பு எல்லாமே வீணாய் போச்சு, உன் மகள் மரித்து போனாள் என்ற ஒரு சோதனை அவனுடைய விசுவாசத்துக்கு வந்துச்சு. அந்த விசுவாசம் சோதனையின் மத்தியிலும் எவீரு தேவனுக்காக காத்திருந்தான். நான்காவது காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும். எவீரு தன்னுடைய மகள் மீண்டுமாக கண் விழிக்கும் வரை விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம நிலைத்திருக்கிறோமா? ஐந்தாவது காரியம், கடைசியான காரியம், அப்படிப்பட்ட உண்மையாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் தேவனுக்காக காத்திருக்கும் போது அங்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று அரங்கேறும், ரட்சிப்பு என்ற ஒரு காரியம். நம்பிக்கையோடு நீ என்ன செய்? இரு. உன் விசுவாசத்தோடு நீ இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். எவீருவை கண்டு இயேசுவானவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நம்மளும் விசுவாசத்தோடு இருந்தோம் அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் நிலைத்திருந்துச்சு அப்படின்னா நானும் நிச்சயமாக என்ன செய்யப்படுவேன்? ரட்சிக்கப்படுவேன். வேதம் அழகாக ஒரு வசனத்தில் கூறுது, மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனம் அனைவரும் அறிந்த ஒரு வசனம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எதுல நிலைத்திருக்கிறது? யாருல நிலைத்திருக்கிறது? தேவன் மேல நம்ம நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தம் தேவனை விசுவாசித்து அவர் மீது நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவோம். இந்த எவீரு என்ற மனிதன் முடிவு பரியந்தம் தான் எதற்காக இயேசுவினிடத்தில் ஓடினானோ அதை பெற்றுக்கொள்ளும் பரியந்தம் அவரை விசுவாசித்து அதில் அவன் நிலைத்திருந்தான் என்பதை நம்மால் காண முடிகிறது. இன்னைக்கு நான் முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்திருந்து அவர் மீது விசுவாசம் உள்ளவனாக காணப்படும் பொழுது நிச்சயமாக ரட்சிப்புக்குள்ளாக தேவன் என்னையும் என்ன செய்வார்? வழிநடத்துவார். அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு பங்கை தேவன் நமக்கு கொடுக்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.